ஹலோ. பூங்குடி, எப்படி இருக்க? உனக்கு ஒண்ணும் இல்லைல? நீ நல்லா இருக்கல? ஏய் இரு, எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்க? நான் காலேஜுக்கு வந்திருந்தேன் பூங்குடி. அங்க உங்க அப்பா உன்னை இப்படி ஒரு சூழ்நிலையில உன்னை பார்த்துட்டு உனக்காக என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறப்போ என் மூஞ்சில நானே காரி துப்பிக்கணும் போல இருக்கு. பூங்குடி, உங்க அப்பா உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாரா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது எப்பவும் வழக்கமா நடக்கிறது தான். எனக்கு பழகி போச்சு. ஏய், என்ன நீ இவ்வளவு சாதாரணமா சொல்ற? பார்த்த என்னாலே தாங்கிக்க முடியல தெரியுமா? ஆமா, இப்ப எங்க இருக்க? என்ன கேள்வி இது? நான் வீட்ல தான் இருக்கேன். உங்க அப்பா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரா? அம்மாவையும் என்னையும் தலை முழுகிட்டாரு. என்ன சொல்ற? ஆமா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா எங்க கூட பயங்கரமா சண்டை போட்டாரு. எனக்கு தெரியாம படிச்சியான்னு சொல்லி செம்மையா திட்டினாரு. 24 மணி நேரத்துல வீட்டை விட்டு காலி பண்ணி எங்கயாவது போயிடுங்க, நீங்க வெளியே போனாதான் நான் வீட்டுக்குள்ள வருவேன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு இப்ப எங்க அத்தை வீட்டுல போய் இருக்காரு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா அவரை எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரணும். இல்ல பூங்குடி, நான் அங்க வரேன். வந்து இங்க பாரு, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் செய்யறேன். சும்மா லூசு மாதிரி பேசாத. எங்க அப்பாவை விட்டுட்டு என்னால எங்கேயுமே வர முடியாது. பூங்குடி, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உன்னை இவ்வளவு நேரம் அங்க விட்டு வச்சதே தப்பு. இங்க பாரு, காலேஜில் உன் நிலைமை பார்த்து கோவப்பட்டு உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வீட்டுக்கு வந்தேன். ஆனா வர வழியில எங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயோ, என்ன ஆச்சு? நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தேன். அதான் பூங்குடி அங்க வர முடியாம போச்சு. அது பரவாயில்ல விடு. அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காங்க பூங்குடி. இல்லைன்னா நான் எப்போ வந்து அங்க உன்னை பார்த்திருப்பேன். என்ன பத்தி விடு. இது எப்பவுமே நடக்கிறது தானே. நீ உங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ. இல்ல பூங்குடி, நீ அங்க எப்படி இருக்கியோன்னு நினைச்சு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? நீ முதல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்கள பாரு. அவங்க சரியானதுக்கு அப்புறம் நீ வா. டேய், ஏதோ எக்ஸாம் சொல்லியிருந்தல, அது எப்போ? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன்டா. ஞாபகம் இல்ல. சின்னமனே, நான் திரும்ப கூப்பிடுறேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்டு கிட்ட தான்ப்பா. எக்ஸாம் வருது இல்ல, அதுக்காக பேசிட்டு இருந்தேன். சரிப்பா, நீ கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரியா? ஏன்பா, வீட்ல இருந்து ஏதாவது கொண்டு வரணுமா? இல்லப்பா, அவளுக்கு 2 பேரும் வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டாளுங்களா, இல்ல அங்கேயே உட்காந்து கொட்டை அடிச்சிட்டு இருக்காங்கன்னு பாக்கணும்ல. போய் பார்த்துட்டு வா போ. சொன்ன நேரத்துல வீட்டை காலி பண்ணிட்டு போலேன்னா அவங்கள காலி பண்ணி விடுன்னு சொல்லிட்டு வா. சரிப்பா. ஏன்பா மருமகனே, ஒரு நிமிஷம். எங்க கிளம்புற? அப்பா வீடு வரைக்கும் போயிட்டு வர சொன்னாரு. இல்ல நீ எங்கேயும் போக வேண்டாம், நானே போயிட்டு வரேன். நீ இங்கே இரு. எதுக்கு மல்லியா? அவனே போயிட்டு வரட்டும். இல்லண்ணே, அந்த பக்கம் இவன் போனா தேவையில்லாத பிரச்சனை வரும்னே. யார் வீட்டுல உட்காந்துக்கிட்டு யார் பிரச்சனை பண்றது? சிவி போடுவேன், சிவி. பாத்தீங்களா, இப்படிதான் நீங்க பேசினாலே பிரச்சனை வருது. நான் போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். இல்ல மல்லியா, உனக்கு சமையல் கட்டுல ஏதாவது வேலை இருக்கும்ல? அட நீ வேறண்ண, என்னை விட என் புருஷன் பிரமாதமா சமைப்பாரு. அவர் கைப்பக்குவம் என்னன்னு இன்னைக்கு நீங்க பார்க்க தான் போறீங்க. அட ஒன்னும் யோசிக்காதீங்க, நான் போய் உடனே பாத்துட்டு வந்துடுறேன். இங்கே இரு. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? மல்லிகா, ஒன்னும் இல்ல, சும்மா வெங்காயம் யோ, நறுக்கிட்டு இருக்கேன். நீ குழம்பு வச்சுட்டு சாப்பாடு வச்சிரு. நான் போய் எங்க அண்ணியை பாத்துட்டு வந்துடுறேன். அதான் சக்தி பைய போறேன்னு சொன்னான்ல, அப்புறம் எதுக்கு நீ எங்க போற? அறிவு கிட்ட லூசு. அவன் போனா குடும்பம் ஒன்னா சேர்ந்துருவியா? அப்புறம் நான் மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கிற கணக்கெல்லாம் நாசமா போயிருயா. ஓ, நீ அப்படி போறியா? ஆமா, அப்படிதான். சீக்கிரம் வேலையை முடி, நான் போய் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். சரி, நீ போயிட்டு வா. உன்னை நம்பி நான் பெரிய திட்டம்லாம் போட்டு வச்சிருக்கேன்யா, அதுல மண்ணாலி போட்டுறாதையா. மல்லிகா, நான் தான் இருக்கேன்ல, நீ தைரியமா போயிட்டு வா. நான் உங்க அண்ணனை பத்திரமா பாத்துக்கிறேன். அதை எங்க அண்ணன் பாத்திர போது மறைச்சு வச்சு தொலை. வேலை பாரு.
என்ன அப்படி பாக்குற? இனிமே நான் தான் உனக்கு எஜமானி, தெரியுதா? இரு இரு, என் கைக்கு வந்த உடனே உன்னை மொத்தமா மாத்திடுறேன் பாரு. அண்ணி, அண்ணி, ஐயோ அண்ணி, என்னங்க அண்ணி, எதுக்கு நீ இப்படி அழுகுறீங்க? இங்க பாருங்க அண்ணி, இதுக்கப்புறம் உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. கண்ணு தொடங்க. எம்மாடி, மருமகளே, எப்படிமா இருக்க? ஆமா, எதுக்கு உங்க அம்மா இப்படி அழுதுகிட்டு இருக்காங்க? நாங்க என்ன செத்தா போயிட்டோம்? உங்களை அப்படியே விட்டுருவோமா? அண்ணன் எங்க வீட்டுல தான் இருக்காரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட கோச்சிட்டு வந்துட்டேன்னு சொன்னாரா? எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் 2 பொம்பளைங்களை தனியா எப்படி நான் விட்டுட்டு வந்தீங்கன்னு நல்லா கேட்டு விட்டுட்டல்ல. ஆமா, வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? கொஞ்சம் இருங்க, நான் போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். மல்லிகா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அட இருங்க, நான் போய் ஏதாச்சும் கொண்டு வரேன். சொல்றேன் இல்ல. அண்ணி, முதல்ல இதை குடிங்க அண்ணி. என்ன மல்லிகா இது? நாங்க என்ன மனநிலையில இருக்கன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ அண்ணி, உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது அண்ணி. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அண்ணனை மறுபடியும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அண்ணி, வயசானா புத்தி மழுங்கி போயிரும்னு சொல்லுவாங்கல்ல. என் அண்ணனும் இப்ப அப்படிதான் இருக்காரு. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்துருவாரு. நான் வரப்பவே கையோட அவரையும் கூட்டிட்டு வந்திருப்பேன். என்ன, உங்களை பத்தி பேச்சு எடுத்தாலே அவரு பயங்கரமா கோவப்படுறாரு.